வணக்கம் விவசாய உறவுகளே. அன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை முறைப்படி நம்ம எப்படி வீட்டிலேருந்து இயற்கையான விதைகளை நம்ம எப்படி பயிரிடு செஞ்சு நம்ம பயிர் எடுக்கலாம், அதே சமயத்தில் நம்ம விதைகளை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். நம்ம விதைச்ச நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தனியாக இது விதைக்காக நம்ம விட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா எல்லாமே விதைக்காக நிற்கிற வெண்டைக்காய். இதை தான் நம்ம வெட்டி நம்ம எல்லாத்தையும் நம்ம இதை க்ளீன் பண்ணி நம்ம விதை எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த முறையில் தான் நம்ம விதை எடுக்கணும். இப்போ நம்ம எல்லா இந்த முத்தின வெண்டைக்கு எல்லாத்தையும் நம்ம கையால் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம பக்கெட்டில் போட்டு விதை எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் எடுத்து முடிஞ்ச வெண்டைக்காய் விதை எல்லாமே இது பார்த்திங்கன்னா நல்லா முத்தின வெண்டைக்காய். அது பார்த்திங்கன்னா அப்பா இப்போ எடுத்து விதைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த முறையில் தான் நம்ம விதை நம்ம நேந்திரமாக எடுக்கணும். பாருங்கள், எல்லா முத்தின வெண்டைக்காயிலிருந்தும் நம்ம விதைகள் எடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும். அந்த விதையோட வெண்டைக்காயோட முத்தின வெண்டைக்காயோட தாள் இது. பாருங்கள், இது இயற்கை முறையில் நம்ம வீடுகளில் நம்ம விளைவிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளே வீட்டில் பயிரிட்டு பண்ணி நம்ம இதேமாதிரி விதை எடுக்கலாம். இது எந்த ஒரு கலப்படம் கிடையாது. சுத்தமான நாட்டு விதை. பாருங்கள் உறவுகளே, இதே போல் தான் நம்ம இயற்கை முறையில் வெண்டை விதையில் நம்ம விதை எடுக்கிறது. நம்ம இதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெண்டைக்காவும் முத்தின வெண்டைக்காயெல்லாம் எடுத்து இந்த மாதிரிக்க அந்த தாளை உள்ளே விழுந்து நம்ம அந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம உருவி எல்லாத்தையும் வெளில எடுக்கணும். பாருங்கள் உறவுகளே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வெண்டையோட தாள், மேத்தாள். விதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம சேகரிச்சிருக்கிற விதைகள் எவ்வளோ இருக்குது, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம மொட்டை மாடியில் கொண்டு போய் நம்ம காய வைக்கணும். அதோட தாள்கள்லாம் இது மொட்டை மாடியில் நல்லா வெயில் வரும்பொழுது நம்ம நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.